ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம கறி மசாலா பவுடர் இல்லாமல் தேங்காய் இல்லாமல் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மசாலா பொடியெல்லாம் இல்லாமல் சிம்பிளான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கோங்க. இந்த சிக்கன் குழம்புக்கு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகா அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் ஈக்குவல் அமௌண்ட்டில் தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் வதங்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, வெறும் மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த தூள் எல்லாமே சேர்த்துனாலே போதும். நம்மளுக்கு கறி மசாலா பவுடரோ இல்லை குழம்புக்கு தேவையான பவுடரோ தனியாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா இந்த மசாலாவை இந்த அளவுக்கு வதங்க விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் கறியும் சேர்த்துடலாம். கறி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. இங்கே நான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால தோலோடு இருக்குது. நீங்கள் நார்மல் கோழி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழின்றதுனால இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. நீங்கள் சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 விசில் ஏற்றுனீங்கன்னா போதும். நான் இன்றைக்கி இதை ப்ரெஷர் குக்கரில் செய்யலை, பேனில் தான் செஞ்சுருக்கேன்றதுனால ஒரு அரை மணி நேரம் இதை வேக விட்டேன். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் பெப்பர் அப்புறம் இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய என்னோட நான்வெஜ் ரெசிபீஸில் நான்வெஜ்ஜில் நம்ம லெமன் சேர்த்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான்வெஜ்ஜில் லெமன் சேர்த்துக்கிறதுனால நல்லா நம்மளுக்கு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் லெமன் இதில் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த கறியை நம்ம வேக வைக்க போகிறோம். கறி வேகிறதுக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் பெப்பர் சேர்த்துருக்கேன் அப்படின்றதுனால இதுக்கு மேலே காரம் சேர்த்துக்கல. கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குன்றதுனால அதை மட்டும் சேர்த்துருக்கேன். கறிக்கு தேவையான உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு அரை மணி நேரத்துக்கு வேக விடலாம். அரை மணி நேரத்துக்கு வேகும் போது நடுவில் ஒரு 2 தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருப்பேன். நீங்கள் இதை ப்ரெஷர் குக்கரில் செஞ்சுருக்கீங்கன்னா ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பர் சுவையான இந்த நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு தயாராகிருச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இப்போ நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சிக்கன் குழம்பு தேங்காய் இல்லாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி 7 வகையான நான்வெஜ் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.